டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று நாம் எந்த பதிவை பார்க்க போகிறோம்? செவ்வாய் வக்கரம் பெறுகிறார். செவ்வாய் வக்கரத்தை பத்தி பேச போறோம். செவ்வாய் எங்க வக்கரம் பெறுகிறார்? மிதுன ராசியில் வக்கரம் பெறுகிறார். மிதுன ராசியில வக்கரம் பெறுகிறார். ஸோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாயினால எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது? மீனராசிக்காரர்கள் தான் அதில் கடுமையாக பாதிக்கப்பட போறீங்க. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 2 குடைய செவ்வாய், தனாதிபதி மட்டுமல்ல பாக்யாதிபதி, 2 9 குடைய செவ்வாய். அவர் உங்களுக்கு 4ஆம் வீட்டிலே வக்கரம் பெறும் பொழுது என்ன நடக்கும்? 2 குடையவன் வக்கரம் பெற்றாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா, தனஸ்தானம் என்பது இல்லாமல் போயிடும், தனமே இருக்காது. ஸோ அப்போ பணத்திற்கான விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். பண விஷயம் இந்த ஏப்ரல் 10 வரைக்குமே உங்களுக்கு செவ்வாய் வக்கரம் பெற்றதால பண விஷயம் இருக்காது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இருந்தாலும் உங்களுக்கு புத பகவான் உடம்புலேயே உட்காந்துருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு உடம்புல உட்காந்துருக்காங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே தூக்கிடுவார், எத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால. இருந்தாலும் செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு வக்கரம் பெற்றவர் இருப்பது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். ஸோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாய் என்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கணும். சார், ஒரு ஊரில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2 வக்கரம் பெற்ற செவ்வாய் நான் பணத்தை ரொம்ப டைட் பண்ணுவார், அவ்வளோதான் சொல்ல போகிற விஷயம், அவ்வளோதான். பணத்தை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஜேப்படி திருட்டு, இந்த பேக்கெட்டில் வச்சுருந்தேன் சார், யார் கையாக களவாண்டு போனாங்கன்னே தெரில சார், பின்னாடியே வந்தாங்க, கையிலேருந்து பிடிங்கிட்டு போய், இப்போல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டே போகிறாங்க சார், கையிலேருந்து மொபைலை பிடிங்கிட்டு போயிட்டான். ஸோ அந்த மாதிரிலாம் திருடர்கள்லாம் பல விதங்களில் பல ரூபங்களில் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகுது, இந்த செவ்வாய் வக்கரமாகிறது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால், உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு குரங்கு கதை உங்களுக்கு தெரியும், தொப்பி கதை. அப்போது ஒரு குரங்குக்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த தொப்பியை எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரியே அவனுக்கு தூக்கம் வருது, அந்த மரத்தடியில் உட்காந்து அந்த தொப்பியை விற்கிறதுக்காக மரத்தடியில் உட்காந்துருக்கான். அப்போ எல்லா குரங்குகளும் அந்த தொப்பியை தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போனோன்னா இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது இந்த தொப்பிக்காரன், உங்களுக்கு தெரியல அந்த தொப்பி கதை, தொப்பி விற்றுட்டே வருவான், மத்தியானம் தூக்கம் வரும், ஒரு மரத்தடியில் உட்காருவான், எல்லா குரங்குகளும் அந்த தொப்பி தூக்கிட்டு போயிடும். உடனே அவங்க தாத்தா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருமா. ஞாபகம் அவனோட ஒரு தொப்பி எடுத்து கீழே போடுவானான். அதாவது அவனோட ஆசை என்னென்னா, அவனோட ஒரு தொப்பியை கீழே போட்டால் எல்லா குரங்கும் தொப்பியெல்லாம் கீழே போட்டுரும் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ஒரு தொப்பி எடுத்து கீழே போட்டானான். கீழே போட்டோன்னே என்னாச்சா, இன்னும் ஒரே ஒரு குரங்கு ஓடி அந்த ஒரு தொப்பியும் தூக்கிட்டு ஓடி போயிடுச்சான். அப்போ ரொம்ப பரிதாபமாக அந்த குரங்கை பார்த்தானா இவன். அப்போ அந்த குரங்கு சொன்னிச்சோ, ஐயோ லூசே, உனக்கு உங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி எங்களுக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா என்று கேட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்னும் பழைய கதைகளை பழைய ட்ரெண்டை மீனராசிக்காரர்கள் நம்பிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் இது பண்ணால் தான் செட் ஆகும், இது பண்ணால் தான் பிஸ்னஸ் செட் ஆகும், இதெல்லாம் தாய்மார்களுக்கு பிடிக்கும், இதெல்லாம் பண்ணால் இந்த கடை ஓடும், இந்த கடையில் இந்த பொருட்கள்லாம் வச்சா மக்கள் லைக் பண்ணுவாங்க, உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக் கொள்கிறார்கள். ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் மிகுந்த ஒரு இளமையான உலகம் நம்ம முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த உலகத்திற்கு தேவையானதை கொடுங்க, கஸ்டமருக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு வேணுங்கிறத கஸ்டமர் கொடுக்க மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும். கஸ்டமருக்கு தேவையானதை நீங்கள் தர வேண்டும். ஸோ கஸ்டமருக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகிறது என்றால், அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுக்கும் கஸ்டமருக்கும் உள்ள ஒரு புரிதல் என்பது, அவங்களுக்கு தேவை என்பது வேறு. நீங்கள் ஒன்றும் பழைய சித்தாந்தத்திலே இருக்கீங்க. உலகம் ரொம்ப மாடர்னாக போயிட்டுருக்கு. 2 குடைவன் 4ஆம் வீட்டில் மறையும் பொழுது புதன் என்பது டிஜிட்டலைசேஷன். அப்போ டிஜிட்டலைசேஷனை நோக்கி உங்கள் பயணம் இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்கள் இன்னும் துண்டு சீட்டு கொடுக்குறதெல்லாம் நிறுத்திட்டு டிஜிட்டலாக எப்படி உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறது, எப்படி இன்னோவேட்டிவாக ப்ரமோட் பண்ணுறது போன்றவற்றில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. மீனராசிக்காரர்களுக்கு 2 குடைவன் டைட் ஆனதுனால வாக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக, எதுக்கு எடுத்தாலும் படக்குன்னு பேசுறது, கோபத்தில் வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நிகழும். அதே மாதிரி 2 குடைவன் வக்கரம் பெறுவதால் என்ன ஏற்படுகிறதுனா, தேவையில்லாத பண விரயம் என்பது ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை பார்த்துக்கோங்க. பண விஷயங்கள் சீக்ரெட்ஸை வெளியே சொல்லாதீங்க. இவ்வளோ பணம் இருக்குது அவ்வளோ பணம் இருக்குன்னுலாம் சொல்லாதீங்க. கீழே போட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனிப்பெயர்ச்சி யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.